சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கார்த்திகை மாசத்துல கார்த்திகை அமாவாசையில தீபமேத்தி வழிபாடு பண்ணுனா என்ன சிறப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதை தான் சொல்றோம். எல்லா நாளும் கார்த்திகையில தீபம் ஏத்த முடியாதவங்க கண்டிப்பா நீங்க கார்த்திகை அமாவாசையில 2 தீபம்னாச்சும் வாசல்ல விளக்கேத்தி வைங்க, வீட்டுக்குள்ளேயும் தீபம் ஏத்துங்க. உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணீங்கன்னா மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கும், பார்வை கிடைக்கும், மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்குங்கிறதா இந்த ஒரு சின்ன குட்டி புராணம். ஒரு தடவை மகாலட்சுமி தாய் பூமிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்பா பூமிக்கு வரணும்னு நினைக்கிற அன்னைக்கு அது கார்த்திகை அமாவாசையா இருக்கு. அவங்க வரும்போது ஃபுல்லா இருட்டா இருக்குது, எங்கேயுமே அவங்களுக்கு வழியே தெரியல. அந்த சமயத்துல அவங்க தட்டு தடுமாறி ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சம் தெரியுற இடத்துக்கு போகும்போது ஒரு ஓலை குடிசை இருக்கு. அங்க ஒரு வயசான ஒரு அம்மா ஏதோ ஒரு வேலை உள்ள பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மகாலட்சுமி தாய் போயிட்டு கேக்குறாங்க, அம்மா எனக்கு நைட் ஆகி போச்சு, வழி தெரியல, எனக்கு இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்கலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த வயதான பெண்மணியும் ஓகேன்னு சொல்றாங்க. அந்த வயதான பெண்மணி வந்திருக்கிற மகாலட்சுமி தாயின்னு தெரியாது. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு பாயை கொடுத்து படுக்க சொல்றாங்க. மகாலட்சுமி தாயும் படுத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மாவும் வேலையை முடிச்சுட்டு படுத்துக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த அம்மாவோட வீடு மாட மாளிகையா மாறி இருக்குது. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போயிருது. இது யாரா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது மகாலட்சுமி தாய் அவங்களுக்கு முன்னாடி தோன்றாங்க. தோன்றிட்டு, அம்மா நான் வந்தேன், இப்ப எங்கேயுமே தீபம் எரியல, உங்க வீட்டுல மட்டும்தான் தீபம் எரிஞ்சது, எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்ததுனால ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும் போது மகாலட்சுமி தாயிட்ட அந்த அம்மா கேக்குறாங்க, தாயே நீ இப்படி எனக்கு ஒரு வாழ்க்கையில நான் புண்ணியம் பண்ணி இருக்கிறேன், இப்ப இருக்கிற மக்களுக்கும் நீங்க அதே போல நீங்க கார்த்திகை அமாவாசையில தீபமேத்தி வழிபாடு பண்றீங்களுக்கு உங்களுக்கான ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. அதனால மகாலட்சுமி தாய் சொல்றாங்க, எவர் ஒருவர் கார்த்திகை அமாவாசையில வீட்டுல விளக்கேத்தி வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு என்னோட அருட்பார்வை அருட்கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு மகாலட்சுமி தாய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே உங்க வீட்டுல 2 தீபம்னாச்சும் ஏத்துங்க, இல்லாட்டி எவ்வளவு தீபம் ஏத்தி வழிபாடு பண்றீங்களோ அவ்வளவு சிறப்பு. கார்த்திகை அமாவாசை முன்னோர்களுக்கான வழிபாடுக்கு சிறப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மகாலட்சுமி பூஜையும் சிறப்புன்னு நம்ம போட்டிருக்கோம். ஆனா அந்த கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு ஏன் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணணும், மகாலட்சுமி ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குங்கதா இது குட்டி கதை. நீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.